Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டாரட் ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் உங்கள் காதல் ஜெயிக்க போகிறதா அல்லது இது கர்மாவின் பாதிப்பா? இதுதான் இன்றைக்கி டாபிக். இது நீங்கள் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா திருமண வாழ்க்கையிலும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு இது ரிலேட்டடாக தான் நான் எடுக்கிறேன், நீங்களும் பார்க்கலாம். சரியா? ஸோ டாபிக் உங்கள் காதல் ஜெயிக்க போகிறதா அல்லது இது கர்மாவின் பாதிப்பாக இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருதா? கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டில் அதுக்கான தீர்வு என்ன, நிரந்தர தீர்வு. ஓகேவா? சும்மா இப்போ நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அந்த விர்ச்சுவல் பண்ணுங்கள், இது அதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன். அதெல்லாம் நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே வேலை செய்யாது. அது வருஷக்கணக்காக நீடிச்சிட்டே இருக்கும், காலம்தான் கடந்து போகும். அதனால் ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் நமக்கு இருக்குது. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் கவனமாக பாருங்கள் எண்டு வரைக்கும். சரியா? வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இதில் பைல் ரீடிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 2 பைல் வைக்கிறேன். ஸ்க்ரீனில் 2 பட்டர்ஃப்ளை தெரியும், சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பட்டர்ஃப்ளை ப்ளூ கலர் தெரியுதா? ப்ளூ பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த ப்ரிடிக்ஷன் சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸில் எடுக்கிறோம். அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் உங்கள் இந்த லவ் பாண்டிங் எப்படி இருக்குது, அந்த லவ் பாண்டிங் சக்ஸஸ் ஆகுமா, ஜெயிக்க போகிறதா உங்கள் காதல்? என்ன ஆன்சர் கொடுத்துருக்குறாரு? ஃபஸ்ட்டு கார்டு. சரி, செல்லங்களுக்கு நிறைய யோசனைகள்லாம் கூட இருக்குது. என்னப்பா சொல்கிறீங்க, ஜெயிக்க போதா பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு? ஒரு சிலருக்கு சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும், அப்படி இருந்தால் இந்த உறவு ஒரு டாக்ஸிக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஏஞ்சல், செல்லங்களே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஒரு பிரேக் அப்படிங்கிறது ஒரு லீகல் இஷ்யூஸ் போன மாதிரி கூட தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு கிளாஷ் நடந்து அதன் மூலமாக நீங்கள் அந்த லைஃப் வேண்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக தான் உங்களோட யோசனைகள். இதுதான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இது நமக்கு கிடைக்குமா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்குமா அப்படின்ற உங்களோட கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்குது, ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது. ஓகேவா? ஆனால் நீங்கள் என்னென்னு தெரியுமா, நிறைய விஷயங்கள் உங்களை லாக் பண்ணியிருக்க மாதிரி இமேஜின் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேருக்கு ஃபேமிலியில், அதாவது உங்களோட இந்த லவ் பாண்டிங்லேயும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஒரு பிரேக் ஏதோ நடந்திருக்கு. நீங்கள் உங்கள் நபரை விட்டு விலகி தான் இருக்கீங்க. ஒரு எக்ஸ்பர்சன் கிட்டேருந்து விலகுன மாதிரி இருக்குது. அது மேபி உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். இப்போது நீங்கள் என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, சில பேருக்கு லீகல் இஷ்யூஸ் போயிட்டு நீங்கள் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருக்கலாம், செப்பரேட் ஆகிருக்கலாம். இல்லைனா அந்த பஞ்சாயத்து மாதிரியெல்லாம் வச்சு விலகி நீங்களாக மூவ் ஆன் பண்ணிக்கிறீங்களா, அந்த மாதிரி மூவ் ஆன் ஆகிருக்கீங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நிலைத்தன்மை இல்லை. உங்களை யாரோ சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மேபி இருக்கலாம், உங்களை ஒரு லாக் பண்ணி நீ இதை தாண்டி எதுவும் யோசிக்கக்கூடாது, இதை தாண்டி எதுவும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? உங்களுக்கு மனதில் நிறைய வருத்தங்கள், வேதனைகள். எப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் நபருக்காக நிறைய அவங்களுக்காக எப்படின்னா
இறங்கி போய் நிறைய செஞ்சுருப்பீங்க. அவங்களுக்காக நிறையா அவங்க கேட்காமலே ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஒரு பாண்டிங் கொடுத்தாங்களான்னு கேட்டால் உங்கள் நபர் கிடையாது. அதே மாதிரி ஃபைனான்ஷியலாக உங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு ஒரு சிலருக்கு. அதனால் இப்போ உங்கள் மனசு எப்படி தெரியுமா இருக்குது? ரொம்ப அந்த எமோஷ்னல் இதெல்லாம் எனக்கு கிடையாது. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? உங்களில் ஒரு சிலர் இந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டு. நான் இனி இந்த மாதிரியெல்லாம் எமோஷ்னல் ஃபுல்லாக இருக்க மாட்டேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் கூட மேபி கிடைக்கலாம். உங்கள் லைஃப்பில் இந்த மணி விஷயத்தில் கூட சரி, உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சில பேர் தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. சில நபர்கள் தேர்ட் பார்ட்டியாக உங்கள் ரோலிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் காமிக்குது. ஓகே. ஸோ சில பேருக்கு உங்களோட ப்ரப்போசல் சீக்கிரமே அமைய போகுது கைஸ். உங்கள் நபர் உங்கள்கிட்ட சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு உங்களோட சேம் ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. அவங்க நீங்கள் லவர்ஸ் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் பிலோ 25 இருக்கீங்கன்னா உங்களோட ஏஜ் குரூப்பில் தான் சேமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். சில பேர் உங்களுக்கும் அவங்களுக்கும் 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் அந்த மாதிரி கூட ஒரு கேப் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் டிவைன் கொடுக்குறாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். அது நீங்கள் நியூவாக லைஃப் வேணும்னு சொன்னாலும் சரி, இல்லை இந்த பாண்டிங்கை நீங்கள் தக்க வச்சுக்கணும், ரீயூனியன் கேட்டாலும் சில பேருக்கு உங்களுக்கான அந்த ரீயூனியன் வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஆழ்மன பதிவுகள் அது மாதிரி உங்களோட ஃபெயிலியர் ரெக்கார்டு அதிகமாக இருக்குது. எஸ், சில பேருக்கு உங்களோட ஃபெயிலியர் ரெக்கார்டு, இதுக்கு காரணம் உங்களோட எமோஷ்னலாக நீங்கள் லாக் ஆகணும். உங்களோட லவ் லைஃப் ஒரு திருமண வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர் பார்த்ததுக்கு காரணம் டெவில் எனர்ஜி. மேபி பிளாக் மேஜிக் அதிகமாக தெரியுது. இந்த பிளாக் மேஜிக், ஏன்னா ஒருத்தருக்கு பிளாக் மேஜிக்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லவ் பாண்டிங்காக அவங்க பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தா கூட, நீங்கள் வேறு வேலை பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் செய்யலான்னு போனாலும் சரி, எல்லா விதத்துலையும் நீங்கள் லாக் ஆகுவீங்க. எப்படின்னா, உங்களால் எதுவுமே ஒரு ஸ்ட்ராங்காக எழுந்து செய்ய முடியாது. இன்றைக்கி டே எழுந்துக்கிட்டோமா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, நம்ம இந்த வேலையை பண்ணணும், இந்த கோல் அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி எழுந்து ஒர்க் பண்ண முடியாது. எப்போ பாரு ஒரு மனசோர்வு இருக்கும். உங்களை அறியாமையே நீங்கள் ரொம்ப பலகீனமாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னால் இந்த வேலை செஞ்சிட முடியுமா? இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளவோ வேலை பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ பிரிஸ்காக இருந்திருப்பீங்க. ஆனால் கொஞ்ச காலமாக உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் தெரியுதா? நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டே டு டே லைஃப்பை லீட் பண்ணும்போது என்னால் எதுவுமே ஸ்போர்ட்டிவாக பண்ண முடியல, ஃபோக்கஸிங் இல்லை, நான் எனர்ஜெட்டிக்காகவே இல்லை. உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி பர்சனே இல்லை, நான் இவ்வளோ சோர்வாக இருக்கேன், எந்த சாதாரண வேலையை கூட நான் செய்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன், என்னோடய உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எப்போ பார் பெட்டில் படுத்துக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா ஏதோ ஹெல்னஸ் உடம்புல வருது, அதுக்காக ஹாஸ்பிட்டல் விசிட் போகணும், இது மாதிரி தான் ஓடின்னு இருக்கே தவிர, அடுத்தது நம்ம முன்னேற்றத்துக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், நம்ம இன்னொரு வேலையை பார்க்கலாம், இல்லை இருக்கிற ரெகுலர் வேலையை பார்க்குறதுக்கு கூட திராணி இல்லாமல் தான் இருக்கீங்க. இந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரியா? உங்களை சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் இந்த மாதிரி சஃபர் ஆகிட்ருக்கீங்க. உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே நிலைத்தன்மை இருக்காது உங்களுக்கு. கொஞ்ச காலமாக அப்படி தான் இருக்கீங்க. ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக எடுத்து நான் இதை பண்ணுவேன், இதை சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நினைப்பீங்க. ஆனால் நினைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்னஸ் மறுநாள் இருக்காது. அவ்வளோ டவுன் ஆகிடும் பேட்ரி. ஏன்னா உள்ளுக்குள்ளே இதை செஞ்சால் இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படியெல்லாம் தோணும். ஓகே, அந்த மாதிரி இம்பேலன்ஸ்ட். கண்டிப்பாக ஃபைனான்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்ட்ரக் இருக்குது. நிறைய லேர்னிங் நிறைய கற்றுக்கிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறீங்க. இந்த ஏஜுக்கு உங்களுக்கு இதெல்லாம், அதாவது நான் 2 விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் அபவ் 40 கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க ஒரு சில செல்லங்கள். நீங்கள் நான் சொன்ன ஸ்ட்ரகிளெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் சரி இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி கிடைக்காதா, எப்படியாவது நம்ம லைஃப்பை சரி பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் சில பேர் முயற்சி பண்ணுறீங்க.
உங்களுக்கு சரியான இடம் டிவைன் பாத் சேனலில் இறைவன் வழிகாட்டுறார். ஓகேவா? ஆனால் எத்தனை பேருக்கு இந்த அவேர்னஸ் கிடைக்குது? இப்போ சில செல்லங்கள் பிலோ 25ல் 30ல் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கெலாம் வந்து ஒரு தைரியம் இல்லை, வெளியே சொல்லவும் மாட்டீங்க, வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க. போல்டாக வந்து எனக்கு இதை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும், நான் இதிலேருந்து நான் மூவ் ஆன் பண்ணிக்கணுன்ற அந்த எண்ணமும் சரி செயல்பாடும் சரி ரொம்ப கம்மி. இன்னும் வந்து ஸ்கூல் பசங்க பேக்கெட் மணி கேட்குற மாதிரி தான் அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட நீங்கள் பேக்கெட் மணி கேட்டுட்டு நின்றுருப்பீங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு 50 வயசு இல்லை 40 வயசு கிராஸ் பண்ணால் கூட இன்னும் அந்த டிபெண்ட்டாகவே தான் இருக்கீங்க. முடிவெடுக்கிறதுல தைரியம் கிடையாது, டிபெண்ட் கிடையாது. நீங்கள் நம்ம வந்து மற்ற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 15 வயசுலேயே அவங்களுக்கான அந்த மெச்சூரிட்டி வரும் பொழுது உடல் ரீதியான மெச்சூரிட்டி அண்ட் மன ரீதியான மெச்சூரிட்டி வரணுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். நீங்களே வந்து கொஞ்சம் தான் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கும், பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஊரில் எப்படின்னா 7 தலைமுறைக்கு பேக்கப்ஸ் சேர்த்து வைக்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, என் பேர பசங்க கஷ்டப்படாது, என் பேர பசங்களோட பேர பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அவ்வளோ சேர்த்து வச்சுட்டு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த பிள்ளைங்க நீங்கள் பண்ணுற மாதிரியெல்லாம் நீங்கள் எப்படி கண்ணு கருதுமா அப்படி கட்டுக்காத்தீங்களா அப்படிலாம் கட்டுக்காக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோட ஒருத்து தெரியாது, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அவங்களுக்கு தெரிஞ்சது லக்ஸூரியஸாக வாழ்ந்துட்டு லக்ஸூரியஸாக பண்ணணும். லக்ஸூரியஸாக வாழ்றது தப்பு கிடையாது, பட் ஆனால் புரிதல் வேணும். அதுக்கு தான் அன்றைக்கி குருகுல வாசம்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. அங்கே வந்து பெரிய அரசர்களுடைய பிள்ளைங்களும் படிப்பாங்க, சாதாரண மக்களும் படிப்பாங்க. அந்த குருகுல வாசம் முடிஞ்சதுன்னா அவங்களோட அந்த வாழ்வியல் இதுவை அவங்க மறக்கக்கூடாது. லைஃப் சாதாரண லைஃப்பில் என்னென்னலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயமா இருந்தாலும் சரி, சாப்பாடு, மக்களை புரிஞ்சுக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, எல்லாமே அங்கே கற்றுக்குவாங்க. குருன்னா என்ன, குருக்கிட்டேருந்து எப்படிப்பட்ட பவர் வருது, நம்ம எப்படி அந்த சித்தியெல்லாம் வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்பில் வந்து மற்றவங்களுக்கு உபயோகமாக தான். எப்போவுமே அரசர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த கொடுத்த அந்த பவரை வந்து அவங்களுக்கு செல்ஃபாக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் அவங்கள வந்து அரசர், ஏன்னா ஒரு அரசன் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் வந்து அங்கே காடுக்கு இணையானவர். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கக்கிட்டலாம் ஒரு சக்தி எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் போது தான் அந்த சர்வைவல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சாதாரண மக்களுக்கும் அன்றைக்கி வந்து ராஜாங்கத்தில் இருந்தவங்களும் அப்படி அந்த மாதிரி குருகுல வாசம் போயிட்டு கற்றுக்கிட்டு வாழ்வில் சாதாரண நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றினாங்க. அதே மாதிரி சாதாரண மக்களோடு அவங்க பழகினாங்க, அவங்களோட கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்தாங்க, அதனால் நல்லா ஆட்சி பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியா? இன்றைக்கி எவ்வளவோ நடக்குது. ஐயோ, இன்றைக்கி நம்மளோட அந்த சொசைட்டியில் அரசியல் வேண்டாம், அந்த டாபிக் போக வேண்டாம். நான் உங்களை சொல்ல, சாதாரண மக்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா இதுதான் 35-40 வயசு கிராஸ் பண்ணும் போது தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு தான் உங்களுக்கு இதுக்கான தீர்வு எடுக்கணும்னு டிசிஷன் மேக்கிங்க்கு வரீங்க. அதை தான் சொல்ல வரேன். தைரியமான டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது நம்ம சொசைட்டி, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம மூதாதையர் என்ன பண்ணுறாங்கன்னா சொத்து மட்டும் சேர்த்து வைக்கிட்டு போகல, கூடவே சேர்த்து அவங்களோட அந்த கர்மாவையும் சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. அந்த கர்மாவும் வேலை செய்யும், அவங்கள மட்டும் அடிக்காது. அது 7 தலைமுறைக்கும் வந்து அது ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ சில பிள்ளைங்களாம் நினைப்பீங்கன்னா, பிறந்ததுலேருந்து நல்லதை தான் யோசிக்கிறேன், நல்லது தான் செய்கிறேன், நல்ல வழியில் தான் நடக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ ட்ராஜடி வருது அப்படின்னு கேட்குறீங்களா இல்லையா? நிறைய பேருக்கு இருக்கும் அந்த கொஸ்டின். அது காரணம் மூதாதையர் விட்டு கொண்ட அந்த சொத்து, அந்த கர்மா என்ற அந்த சொத்தும் கூட வரும். அவங்க சம்பாரிச்சது மட்டும் உங்களுக்கு வராது. ஓகேவா? அதனால தான் இந்த ஸ்ட்ரகிள். இனியோ ஏதாவது உங்களுக்கு இன்னும் புரிதல் ஏதாவது வேணும்னா பிள்ளைங்களா, நம்மளோட பழைய வீடியோ பதிவெல்லாம் இந்த ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன், இந்த வீடியோட எண்டில் அதில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெமெடி ஏதாவது வேணும்னா வீடியோட லாஸ்ட்டில் வந்து அதுக்கான தீர்வு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து அது பேசினா பெரிய டாப்பிக்காக அதனால் லாஸ்ட்டாகவே எண்டிங்கில் வச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பைல் ரீடிங் 1 சூஸ் பண்ணவங்க சில பேர் வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில், ப்ரைவேட் ஜாபில், லீடர்ஷிப் குவாலிட்டியில் சில மெயில் எனர்ஜி இருக்கீங்க. உங்களோட ஃபீமேலை பற்றி நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிதல் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க. சில பேர் யோசனையில் இருக்கீங்க. சில பேர் வந்து உங்களோட ஃபைனான்ஸ் அதுவும் தெரியுது. இதில் உங்களுக்கு ஒரு பக்கம் கூட ஜாக் கிடையாது, 2 பக்கமும் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி 2 சைட்லேயுமே உங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது.
நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரக்கில் இருந்தாலும் சரி, உங்களை டிவைன் பாத் சேனல் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தீர்வு நான் சொல்லிவிடுவேன். ஓகேவா? பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஸோ சில பேர் வந்து ரீயூனியன் பார்த்துட்ருக்கீங்க, சில பேர் நியூ லைஃப் தான் கேட்குறீங்க. இதுதான் இந்த லாஸ்ட்டாக வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் எப்படி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேருக்கு வந்து கர்மாவாக இருக்குது, கர்மா சொல்கிட்ட மாட்டின்னு இருக்கீங்க. இது கர்மாவாக தெரியுது. அதனால தான் அந்த டாப்பிக்லேயே எனக்கு அந்த இன்ட்யூஷன் டக்குன்னு எனக்கு வந்துச்சு. இது கர்மா ரிலேட்டடான விஷயங்களா, கர்மா பாதிப்பு இருக்கா அப்படின்றது சொன்னேன். ஓகேவா? சிலருக்கு கர்மாஸ் அது பாதிப்பு இருக்கலாம், சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக்கும் வேலை செஞ்சிட்ருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களோட ஹெல்த்தில் கவனம் வேணும், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் செல்லங்களே. உங்களுக்கு இந்த மாதிரி ரீயூனியன் நீங்கள் வந்து சில பேர் வந்து சாய் பக்தர், முருகர் பக்தர் அது மாதிரி இருந்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிற விஷயம் சரண்டர் யுவர் செல்ஃப். சரண்டர்னா என்ன சரண்டர் பண்ணுறது? சில பேருக்கு அந்த மாதிரி கேள்வி. சில பேர் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கீங்க, ஆனால் அங்கே இருந்தும் கூட உங்களுக்கு மன வருத்தம் தீரலை, நீங்கள் சந்தோஷமாக இல்லை, ரொம்ப வருத்தப்படுறீங்க. எப்படி நம்மளோட ஃப்யூச்சர் இருக்க போகுது, நம்ம ரீயூனியன் பண்ணிக்கலாமா இல்லைனா நியூ லைஃப் அமையுமா, இதெல்லாம் ரொம்ப கச்சன்னு ஒரு கன்ஃபியூஷன். நீங்கள் டிவைன் பாத் சேனலில் சரண்டர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வேறு யாராவது குருமார்கள் தெரிஞ்சால் கூட அவங்கக்கிட்ட போய்ட்டு சரண்டர் பண்ணுங்கள். குரு உங்களுக்கு நல்வழி காட்டுவாங்க. குருங்கிறவங்க இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்லாம் டிவைன் பவரில் இருக்கிறவங்க. அது நல்ல ஒரு மாஸ்டர்ஸ், உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது, நிறைய பேர் க்யூர் ஆகிறாங்க அப்படின்னு உங்களால் அந்த எஃபெக்ட்லாம் போட முடியும், அங்கே போய் செஞ்சுக்க முடியும்னா தாராளமாக போய் செஞ்சுக்கோங்க. ஆனால் யார் பேர் ஊரெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய இதில் வந்து மைனஸும் இருக்குது. நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி வேண்டாம். உங்களுக்கு தீர்வு ஒரு பெர்மனன்ட் ரெமெடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? யாருக்காவது புரிதல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. அது வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? அதனால் கால் பண்ணாதீங்க. புக்கிங் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் டீட்டெயில் கொடுங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, பர்சனல் ரீடிங் புக்கிங் வேணும், இந்த கர்மா சோலா இதெல்லாம் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு இதுலேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகணும், அதுக்கு ஏதாவது தீர்வு வேணும்னாலும் சொல்கிறேன். சரியா? சரி செல்லங்களே, இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் பார்த்துடலாம். இந்த லவ்வர் ஆரக்கிள் டெக் எடுத்திருக்கேன். இதில் சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு ஏதாவது பிளெஸ்ஸிங்ஸ் என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களோட உறவு இணை சேருமா? அந்த உறவு அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கர்மா சோலா, சாமுவேல் ஏஞ்சல், you may not always understand why certain things happen. However, there is always a higher purpose to the event in your life. Through 10 more blessings will soon be revealed. Yes. சில விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் இந்த ஒரு கர்மா சுச்சுவேஷன் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஏன் நடந்தது நமக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தில் தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு உன் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்காக, ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுனால ஏற்பட்டது, உனக்கு ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்காக வந்தது அப்படி சொல்கிறார் ஏஞ்சல். ஓகேவா? சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்கிறாரு. ஒரு சில செல்லங்களுக்கு இதை பாருங்கள், அவருக்கு தேங்க்ஸ். நான் தான் சொன்னேன்ல, ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் வருது, லவ் ப்ரப்போசல் வருது, தேங்க் பண்ணுவீங்களாம். கிவ் தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் லவ் சூன் டு கம் யுவர் வே. Know that you deserve to be and have all that your heart truly desire. என்ன நீங்கள் வந்து எப்படி எதிர்பார்க்குறீங்களோ, என்ன உங்கள் இதயம் எதிர்பார்த்ததோ, என்ன டிசைட் நீங்கள் பண்ணீங்களோ அந்த விஷயம் அதே மாதிரியான ஒரு அன்பான லைஃப் பார்ட்னர் வரப்போங்கிறாரு உங்களுக்கு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க செல்லங்களே. நிறைய பேர் வந்து அப்படியே மெடிடேஷன் பண்ணுறது, அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து இமேஜின் பண்ண சொல்கிறாங்கன்னா இமேஜின் பண்ணுறது, அது மாதிரி நேச்சரோட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க.
அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் பலித்தமாக போகுது அப்படிங்கிறாரு. தேங்க் பண்ணுங்கள். ஒரு சில செல்லங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. லைஃப் இஸ் எ சீரியஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங் சைக்கிள். When we resist changes, we resist the natural flow of life and create unnecessary stress. Go with the flow, you will be surprised where it is leads. இது என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் வந்து இப்படியே தான் மாறாமல் இப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும்னு நினைக்காதீங்க. நிறைய மாற்றங்கள் வரும். மாற்றத்தை அது வழியிலே போக விடுங்க. அது நேச்சர் எப்படி உங்களை அழைச்சிட்டு போதோ ஃப்ரீயாக விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு உங்களை வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. ஓகேவா? நீங்களே வந்து ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுவீங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் நீங்கள் வந்து போய்ட்டு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எடுக்க போகிறீங்க. ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு அமைய போகுது. தட் மீன்ஸ் அதுதான் அது. ஓகேவா? அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இப்படியே தான் ஆகிடுமோ நம்ம லைஃபு அப்படின்ட்டு. நீங்கள் எதையோ ஒரு விஷயத்தை வந்து தடுக்கணும், சில பேரை வந்து மாற்றணும், ஏதோ முயற்சி பண்ணுறீங்க. ஏதோ பிளாக் மேஜிக் இருக்குது, கர்மாவாக இருக்குது, ஏதோ சம்திங் நீங்கள் அதெல்லாம் போய் பண்ணாதீங்க. உங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன். வீடியோட எண்டை பாருங்கள். தட்ஸ் இட். ஓகே. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க, ஹைப் கொடுங்க. லைக் வந்து பிகினிங்லேயே கொடுத்துருங்க. ஏன்னா லைக் ஏன் கொடுக்க சொல்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். நம்மளோட ரெகுலர் வியூவருக்கு, நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட ப்ளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே லைக் கொடுத்துட்டு வரும்போது நீங்கள் நான் யூனிவர்ஸ் உங்களோட கான்ட்ரிபியூஷன் சேனலுக்குள்ளே வந்துட்டு தான் உங்களோட ஆராவோட அந்த இது டச்சப் இங்கே இருக்குது. நீங்கள் இந்த கார்னர், நான் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப், இந்த மாதிரி எல்லாருமே இந்த பவுண்டரிக்குள்ளே வந்துடுறோம். ஓகேவா? இங்கே நானும் யூனிவர்ஸும் பேசிக்கிறதுக்காக மட்டும் வந்து நான் ரீடிங் எடுக்கல, உங்களுக்காக தானே ப்ரிடிக்ஷன். அப்போ உங்களோட கான்ட்ரிபியூஷன் சேனலில் இருக்கணுமா இல்லையா? அது ஏன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது? ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எண்ணங்களாலே நீங்கள் லோயர் எனர்ஜியாக இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து நல்ல எண்ணங்களை விதைங்க. நல்ல விஷயத்துக்காக சொல்கிறாங்களேன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. அதே மாதிரி ஒரு ஹைப் பண்ணுங்கள். சேனல் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். உங்களை அறியாமே ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறீங்க. எதையோ சேனல் பார்த்துக்கிட்டு எதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ஜென்ரேஷன் எங்கே தெரியுமா லேக் ஆகுது? ரிலேஷன்ஷிப்பில் தான் செல்லங்களே. நீங்களாவது 30-40க்கு மேலே வந்துட்டீங்க. சில செல்லங்கள் இப்போ 16-17 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஒன்றுமே இந்த டாபிக் பற்றி நான் பேசினா அதுங்க வந்து அவங்களெல்லாம் சயின்ஸ் ஓரியன்டாகவே சொல்லி அதுங்களை வந்து டிவைன் பவர்னால் என்ன, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி அன்பானவங்களாக இருக்கணும், அவங்களோட பொறுப்பு என்ன, அவங்கள எப்படி ஹீல் பண்ணிக்கணும், அவங்கள எப்படி பாதுகாத்துக்கணும், அவங்க மனசை எப்படி எதுவுமே தெரியல அந்த குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு அந்த புத்தகத்தை ரைட் பண்ணுறதுக்கு தான் காம்படிஷனான உலகத்தில் போட்டி பொறாமல் இதைத்தான் சொல்லி கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு நிற்கிறீங்க. அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. சொல்லப்போனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்களே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க நாளைக்கு மணி வேணும் தான், மணி எல்லாருக்கும் மஸ்ட்டு தான். ஆனால் அது ஒருத்தரை வந்து ஒரு கன்னிங் பர்சனாக மாற்றுற அளவுக்கு அவங்க வந்து எல்லாருமே இப்போ காம்படிஷனில் இப்போ பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எவ்வளோ விஷயங்களை பண்ணுறான். சொல்ல முடியல, வெளியில் சொன்னால் அது வெக்கக்கேடு. அதே மாதிரி ஒரு ஜாபில் இருக்கும் போது கூட ஒர்க் பண்ணுறவன் ஏதாவது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் பக்கத்தில் இருக்கணுக்கு பிடிக்காது. உடனே போய் அவங்கள பற்றி சொல்லி அவங்கள பற்றி ஏதாவது காசிப் பண்ணுறது, இல்லை அவங்களுடைய வளர்ச்சி அங்கே தடுக்கிறது. தான் மட்டும்தான் ஷைனாக இருக்கணும், மற்றவங்களை அப்படியே அங்கே அந்த இடத்துல ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணால் கூட அங்கே யாரும் அப்ரிஷியேஷன் கிடையாது. அடடா இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு அப்ரிஷியேட் பண்ணும். அப்படியே யாராவது அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் வந்து தன்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா உடனே தலகணை முடிச்சிடும். நான் தான் எல்லாம், யாரும் எனக்கு கீழே தான் நீங்களாம் அப்படி சொல்லி அங்கேயே மற்றவங்களை இவங்க தட்டுவாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஆமாவா இல்லையா? 95% இப்படி தான் பீப்புள்ஸோட மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்படி தான் வளர்த்து விடுறீங்க. எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் நீங்கள் அப்படி தான் வளர்த்து விட்றீங்க. அப்புறம் காலேஜ் போனாலும் அதே கதி தான். இந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்க தான் செய்யும். அது எக்ஸ்ட்ரானரியாக மாறும்போது தான் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரக்கில் நிற்பாங்க. என்ன தான் நீங்கள் பெரிய லெவலில் படித்து பெரிய லெவலில் ஏர்னிங்ஸ் இருந்தால் கூட லைஃப் சரியாக அமையலைன்னா அவங்க 0 தான். மன நிம்மதி இல்லாமல் எத்தனை தான் உங்களுக்கு கையில் வச்சுட்டு இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்குது.
ஓகேவா? இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 அந்த எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இந்த லவ் பாண்டிங் சக்ஸஸ் ஆகுமா? இந்த லவ் லைஃப் அல்லது திருமண வாழ்க்கை, மேபி கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா நீங்களும் எடுத்துக்கலாம். இந்த லவ் பாண்டிங் ஏன் இவ்வளோ ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து வந்தார். ஓகே டேடி. இது கர்மாவா என்னங்கிறத பார்ப்போம். எஸ், இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்கள் சீக்கிரமே உங்களுக்கு திருமணம் நடக்கலாம். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சோல் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக பிரேக்கில் இருப்பீங்க. பிரேக் இல்லைன்னா ஒரு ரொம்ப நாளாக கல்யாணம் தள்ளி போயிருக்கலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து பாஸ்ட் லைஃப் நிறைய வழிகளை கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுருக்கோம், வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம். அப்படியா? ஓகேவா? உங்கள் நபரால் நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எடுத்துக்கணும், ஃபீமேல் பார்க்கணுன்னா மேல் எடுத்துக்கணும். அதனால் நீங்கள் லேடிஸ்க்கு மட்டும் தான் சொல்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க செல்லங்களே. இங்கே பார்க்குறவங்க என்ன ஒரு ஜென்டராக இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட் அந்த மாதிரி இருப்பாங்கன்ட்டு எடுத்துக்கணும் நீங்கள். ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி நல்ல வெல் செட்டில்டு ஒரு ஃபேமிலியிலேருந்து, இல்லை அவங்க ரொம்ப எப்படின்னா ஒரு சொசைட்டியில் பெரிய ஒரு அந்தஸ்து, பெரிய கௌரவத்தோட அந்த ஃபேமிலி வந்து நல்ல பேரோடு இருப்பாங்க. மீன்ஸ் நல்ல பேரோட ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வர போகிறாங்க. சந்தோஷமா? ஓகே. இப்போ ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லாருமே பிரேக்கு, பழைய பாஸ்ட் எக்ஸ்பர்சன் இருக்காங்க. அவங்களோட ரொம்ப டார்ச்சர், ரொம்ப சண்டை சச்சரவு, அதுலேருந்து அவங்க உங்களை ரொம்ப ஏமாற்றி ஒரு பலகீனத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில பேர் அதிலேருந்து இன்னும் ஹீல் ஆகாமல் இருக்கீங்க. யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஏஞ்சல் கிட்ட ப்ரேயர் மட்டும் வைக்கிறீங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக இந்த வரக்கூடிய உறவு வந்து ரொம்ப உங்களை வந்து ஹீல் பண்ணக்கூடிய, உங்களுக்கு வந்து உங்களோட இதயத்தை மிகவும் பாதுகாப்பாக உங்களை வந்து ரொம்ப வழிநடத்தக்கூடிய, உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கக்கூடிய, ஒரு அன்பான வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய அன்பான பர்சனாக இருப்பாங்க. நீங்கள் அதுவரை உங்களை வந்து இந்த சிச்சுவேஷன் இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் தான். ஓகேவா? இது ஒரு டிரான்ஸ்மிஷன் பீரியட். இது குருச்சரணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் பலனடைஞ்சிட்டு வராங்க. அவங்க தங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது நல்ல ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. டிவைன் வந்து பல விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வர முடியும். அது ரிலேஷன்ஷிப், மணி பிளாக்கேஜஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் டிவைன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி, உங்களை ஹீல் பண்ணி, உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. ஆஸ் அ குருவாக நான் சொல்கிறேன், இதே போல் நீங்களும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். கண்டிப்பாக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் உங்களையும் வழிநடத்துவாங்க. அவங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவங்களோட லைஃப்பில் இருப்பாங்க. சீக்கிரமே சில பேருக்கு இந்த ப்ரப்போசல் நடக்க போது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டிவைன் டைமிங் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா உடனே கிடைக்குமா அப்படின்றது சில பேர் எண்ணங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து உங்களோட கோபதாபங்களை குறைக்கணும். சரியா? கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நியூ ப்ரப்போசல் சொல்லிட்டாரு. நீங்கள் இப்போது இந்த டைம் வந்து நீங்கள் உங்கள் கோபதாபங்களை குறைக்கணும். உங்கள் நபரோட ரீயூனியன் கேட்டிங்கன்னா ரீயூனியன் பண்ணணும். டிசிஷன் மேக்கிங்கில் தான் இப்போ ஒரு சிலர் வந்து ரீயூனியன் போகலாமா, இந்த உறவை தக்க வச்சுக்க நிறைய ஃபெயிலியர், ரொம்ப வலி வேதனை எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க ஒரு சில செல்லங்கள். ஓகேவா? மேபி நீங்கள் ஹீலர்ஸ், தெரபிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க.
அப்படி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. ஓகேவா? என் வீடியோட எண்டில் அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்கிறேன். சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் பிரேக் இருக்கலாம். இப்போ அடிக்கடி நீங்கள் வந்து யாரோட மிங்கிள் ஆகாமல் ஒரு தனிமையை விரும்புவீங்க. மனசு வந்து நிறைய வெறுத்து போயிருக்கும், உங்களுக்கு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த டிவைன் டைமிங் அலைன் ஆகிற வரைக்கும் ஒரு சிலருக்கு இமீடியட்டாக உங்களுக்கு அந்த இது இருக்குது, ப்ரப்போசல் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து இட் வில் டேக் டைம். அந்த 1 இயர் டைம் ஆகும். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வந்து ஒரு காலகட்டம், இந்த கர்மா முடிகிற நேரம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சில பேருக்கு சனி தசை நடக்கலாம். அந்த மாதிரி அந்த காலத்தோட அந்த பலனை கொடுக்க அவர் வருவார். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நல்ல விஷயம் எப்படி ஒரு டிவைன் பவரை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து எந்த லோ எனர்ஜி வைப்ரேஷனும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் வந்து சில விஷயங்களை நாசுக்காக சொல்லித்தரேன். சில நேரத்தில் இந்த மாதிரி ரீடிங் வரும்போது சொல்கிறேன், கிளாரிட்டி கொடுக்குறேன். ஏன்னா தெரியல உங்களுக்கு, ரீடிங் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், கரண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, பாஸ்ட்டில் என்ன மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த விஷயங்கள் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அதிலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது சரியான டைரக்ஷன் இல்லை, நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? உங்கள் நபர் நல்லா வெல் செட்டில்டான பர்சனாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில், ஓகேவா? நல்ல மெச்சூரிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் குரூப்லேயே கிடைப்பாங்க, வருவாங்க. கண்டிப்பாக இந்த பைல் 2 பார்த்தவங்களும் நிறைய பேர் பிரேக்கில் தான்டா சொல்லுங்க இருக்கீங்க. உங்களுக்கு சில பேர் வந்து ரீயூனியன் கேட்குறீங்க, ஆனால் அந்த ரீயூனியன் இது மாதிரி நிறைய வாட்டி ரீயூனியன் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்கள வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஃபார்வர்டாக போகிறதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன், அதுதான் சொன்னேன். ஹீலர்ஸ் சில பேர் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா மற்றவங்களுக்கு வந்து ஒரு உங்களோட சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நிறைய தனியாக இருந்து ட்ரை பண்ண வேண்டியது. அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. காலம் போனதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த 10 நிமிஷம் வீடியோ போட்டவங்கலாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. உட்காந்து இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்றவங்கலாம், அவங்கெல்லாம் போய் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. சில மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, லட்சக்கணக்கில் நீ மாஸ்டர் ஆகு, அப்போ தான் உனக்கு வந்து உன் லைஃப் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி தருவோம் அப்படின்வாங்க. ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பல வருடங்கள் அவங்க பின்னாடி நீங்கள் சுற்றுனீங்கன்னா தான் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கிற அளவு நீங்கள் வந்து அந்த விஷயங்களில் ஸ்ட்ராங் ஆகணும். அந்த கைடன்ஸ் கிடைக்காது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தத்தளிப்பீங்க. அப்படியெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் எவ்வளவோ அவேர்னஸ் கொடுக்குறேன். குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 21ஆம் தேதி அமாவாசை தினம். அன்னைக்கு வந்து சிறப்பு பிரார்த்தனைகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணணும், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ், கர்மா கிளன்சிங், பிளாக் மேஜிக் அதோட அந்த இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டே. இன்றைக்கி வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி பிளாக்கேஜஸ் கட்டுகள் உடையும், ஓகேவா? ஸோ ஹீலிங் ட்ரீட்மெண்ட், யாருக்காவது ஹில்னஸ் இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து தீட்சை வகுப்புகள் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் அவைலபிள் தீட்சை அன்றைக்கி இருக்குது, ஓகேவா? முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, அதாவது இது நியூ மூன் டே சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை தினத்தை, இதுக்கப்புறமா வந்து 3ஆம் பிறை வரும். அந்த டேவும் சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி நியூ மூன் டேயில் பண்ணிக்க முடியாதவங்க 3ஆம் பிறை அன்றைக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த 2 நாள் உங்களுக்கு அவைலபிள், 21, 23 இந்த 2 தினங்கள், ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஒரு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல அபரிவிதமான பலனை கொடுக்கும். நியூ மூன் டே அன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. நம்மளோட ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட் டொனேஷன், அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக, இந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகள், அந்த முதியவர் பெற்றோருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் நடத்தப்படும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள்
ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த ஃபுட் டொனேஷன் டீட்டெயில் அனுப்பி நீங்கள் வந்து அந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சரி, லவர் ஆரக்கல் காலில் நம்ம வந்து சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக என்ன சொல்கிறார், என்ன கொஞ்சம் செல்லங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறார், கைடன்ஸ் கொடுக்குறார் பார்க்கலாமா? ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு. உங்கள் காதல் கைகூடுமா? இது கர்மா சோலா இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது நியூ லைஃப் இருக்கா? எம்புட்டு அழகாக வந்து வராரப்பா, இத்தனை கார்டாக வராரு. சரி, மெசேஜ் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? நியூ பிகினிங்ஸ். நான் தான் சொன்னேன், இந்த டேரோட்லேயே ஃபுல்லாகவே நியூ பிகினிங்ஸ் தான். ஆனால் ஹீல் ஆகணும். இந்த 1 இயர், இந்த 6 மாதம், இந்த கேப்பு 6 மாதம்லாம் இல்லை, ஸ்ட்ராங்காக 1 இயர் நீங்கள் அந்த டைம் வந்து உங்களை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும். இந்த ரீடிங் முடிச்சுட்டு சொல்கிறேன் நான் அதுக்கு ரெமெடி என்னன்னு. நியூ பிகினிங்ஸ், எ நியூ அட்வென்ச்சர், ஹவ் இட், எம்பரஸ் இட் அண்ட் live your dreams passionately. உங்களோட அந்த ட்ரீம் லைஃப் வரப்போது, அதை வந்து எம்ப்ரெஸ் பண்ணுங்கள், அதை வந்து ஏற்றுக்கோங்க, அதோட இணை சேருங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை அது. உங்களோட ட்ரீம் லைஃப்பை ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் வாழுங்க. ஓகே? எப்படி நான் ஒரு அழகாக இப்படி நான் வாழ்வேன், இவ்வளோ அழகாக என்னோடய மனைவியோட, என்னோடய லவரோட நான் இப்படி சந்தோஷமாக இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டெல்லாம் ஏதோ ஒரு இமேஜினேஷன்லாம் வச்சுருக்கீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ரொமான்ஸ், எஸ், சில பேர் வந்து சின்ன சின்ன வாழ்க்கை வரப்பு தகராறுலாம் இருந்து இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறமா டக்குன்னு உங்களுக்கு ஸ்பார்க் வரலாம். ஓகே, நம்ம பர்சனை மிஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு சில பேர் வந்து உங்கள் பர்சன் கால் பண்ணால் அவங்களோட இணக்கமாக பேசுங்க. அந்த பழைய பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக லவ் பாண்டிங் இல்லை திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்? கிராட்டிடியூட் பண்ணுங்கள் திருமணமான மக்களே. டோன்ட் மேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் கில்ட். வாட் யூ திங்க் யூ ஷுட் டூ, ஃபார் இட் இஸ் ஒன்லி இஸ் பீயிங் ட்ரூ டு யுவர் செல்ஃப் தட் யூ கேன் பி ட்ரூ டு அதர்ஸ். சில பேர் சில முடிவுகள் இதை எடுத்தால் மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்க, மற்றவங்களுக்கு பாதகமாகிடுமோ, இவங்க அப்படி நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்களோ, அவங்க அப்படி பண்ணி பேசிடுவாங்களோ, நம்மளை பற்றி ஒரு இமேஜினேஷன். உனக்கு நீ உண்மையாக இரு. நீ செய்கிற செயல் உனக்கு கரெக்டாக இது நீ வந்து நேர்மையாக இருந்தால் போதும். உனக்கு நீ நேர்மையாக இருந்தால் போதும். அதுவே மற்றவங்களுக்கு உன்னை பற்றின ஒரு புரிதலை கொடுக்கும். அதனால் நீ எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கில் குற்ற உணர்வோட இதையும் செய்ய வேண்டாம். 2வது, உனக்கே தெரியும் சில பாவகாரியங்களை பண்ணுறேன்னா உன் உள் மனசு சொல்ல, நீ பண்ணுறது தப்பு, நீ சரியான டைரெக்ஷனில் போகல, இதை செஞ்சேன்னா கண்டிப்பாக உனக்கு ஊக்கு இருக்குது அப்படிங்கிறது உள்ளே சொல்லிடும். இது ஒரு சில செல்லங்களுக்கு, ஏன்னா அதில் வந்து 2 விதமான மெசேஜ் வருது எனக்கு, அதனால் சொன்னேன். அடுத்தது, அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு இன்னர் பீஸ். சில பேருக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு. அட் த டைம் வி மஸ்ட் அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே. தெர் இஸ் நோ பாயிண்டிங் ட்ரை டு சேஞ்ச் that which is beyond our control. எஸ், சில விஷயங்களை வந்து முயற்சி பண்ணுறீங்க, சில விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றிடணும், நான் இப்படி பண்ணிடணும், இந்த சுச்சுவேஷனை இப்படி மாற்றிடணும், இந்த மனிதரை இப்படி மாற்றிடணும்னு நீ வந்து ஃபஸ்ட்டு நடந்ததை அக்செப்ட் பண்ணு. உன்னோட உனக்குள்ளே முதல்ல அக்செப்டன்ஸ் இருந்தால் உங்ககிட்ட வந்து பீஸ்ஃபுல்னஸ் வரும். உங்ககிட்ட நீ சில பேர் வந்து உங்கள் மனம் அமைதியாக இல்லை, ஏன்னா நடந்தது எதையுமே உங்கள் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. நீ அந்த இடத்துல வந்து அந்த மனம் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து அலைநாய் கரெக்டாக வந்து உன் கையில் கிடைக்கும். எதுவுமே வந்து உன் கையில் இல்லை, விச் இஸ் பிஹாண்ட் அவர் கண்ட்ரோல். எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அதனால் நீ எதையுமே முயற்சி பண்ணாத, அது ஃப்ளோவில் விடுன்றார். அடுத்தது என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஃப்ரீடம், எஸ். ஒரு சில சோல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, சில ஆன்மாக்கள், எப்பா நான் பெரிய ட்ராஜடி, பெரிய கர்மா இதிலேருந்து, பேட் கர்மாலேருந்து வெளில வந்தேன், அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அந்த மாதிரி இது பண்ணுறீங்க. இனி உங்களை வந்து எதுவும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களோட வழிகள் கிளியராக இருக்குது. நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். பறந்து செல்லுங்கள் வானத்தில். ஓகே, யூ ஆர் த ஃப்ரீ பேர்டு.
ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கோ, இதுதான் சொல்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ், எஸ், அடுத்த காலையாக தான். நீங்கள் சில மனிதர்களையும் சில சுச்சுவேஷனையும் மறக்கணும், மன்னிக்கணும். இது ரெண்டுத்தையும் செய்ய மாட்டீங்க. அதுக்கு தான் முன்னாடி கார்டில் சொன்னார். உங்களோட இன்னர் பீஸை கொடுக்கணுன்னா அக்செப்டன்ஸ் இருக்கணும். இந்த டைம் வந்து யூ மஸ்ட் அக்செப்ட் த திங்ஸ் ஆஸ் தே ஆர். என்ன மாதிரி இருந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கோ. அதுக்கு வந்து நீ அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் இல்லை, அதுக்கு எந்த உணர்வும் கொடுக்காத. ஃபர்கிவ்னஸ், ஸ்டாப் ஃபோக்கஸிங் யுவர் எனர்ஜி ஆன் பாஸ்ட் ஈவெண்ட். எஸ், அந்த கார்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. லைஃப் இஸ் டூ ப்ரீசியஸ் டு வேஸ்ட். யூ கிரியேட் யுவர் ரியாலிட்டி. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து அதை மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம் லைஃப்பை இமேஜின் பண்ணுங்கள். இதை ஃபர்கிவ்னஸ் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷனையும் அந்த நபரையும் இதை தான் சொல்கிறார் பாருங்கள். ஏஞ்சல் வந்துட்டார். ஏஞ்சல் உங்கள் கூடவே இருக்காராம். உங்கள் கூடவே இருந்து செல்லத்தை அப்படியே வருடி கொடுத்துட்ருக்காரு. அதனால தான் இந்த ப்ரிடிக்ஷன் அழகாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு ஒரு இருந்தப்போ எனக்கு மைண்டில் எதை கொடுக்கணும் நீயே டிசைட் பண்ணு. நான் வந்து கொஞ்சம் அப்படியே என்ன ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கேட்டப்போ எனக்கு வந்து இன்ட்யூஷனில் இன்றைக்கி டாபிக் இப்படி எடுத்தேன். ஓகேவா? ஸோ வெரி நைஸ் ரீடிங். இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே. அப்புறம் ரெமிடி சொல்கிறேன்னு சொன்னால தீர்வு இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியாக அதையே அவர் சொல்லிட்டார். பார்த்தீங்களா? நான் பிகினிங்கில் தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன், ரெமெடி என்னங்கிறத சொல்கிறேன், வாங்க லாஸ்ட்டாக பாருங்கன்னு. கடைசியாக கார்டுலேயே வந்து ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி ஃபர்கெட், மறந்துடுங்க. சில விஷயங்களை மறக்கணும், மன்னிக்கணும். சில பேரை மன்னிக்கணும், சில விஷயங்களை மறந்துடணும். அக்செப்டன்ஸ், சில விஷயங்கள் நடந்ததை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது மனசு. ஓகேவா? நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கார்டும் கொடுத்துட்டாரு. கடைசியாக நான் சொன்ன மாதிரி உங்களை ஏஞ்சல் வருடிக்கிட்டு இருக்காரு. இந்த ரெமிடியை கொடுக்குறாரு பாருங்கள். தீர்வு இருக்குது உனக்கு, இதுதான் தீர்வு. என்னால் அதெல்லாம் பண்ண முடியல மேடம். நீங்கள் சொல்லிடுறீங்க, அந்த பவுண்ட்ரியில் வந்து நின்று பாருங்கள், அப்போ தான் தெரியும் எங்கள் வழி. அப்படி தானே சொல்கிறீங்க. நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. பிரச்சனை என்ன உங்களுக்கு தானே. நீங்கள் ஒரு வார்த்தையில் மன்னிச்சிடுங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்கள மறந்துடுங்கன்றீங்க. எப்படி எங்களால்? நாங்கள் உணர்வுகளோடு போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஜாலியாக பேசுகிறீங்க, ஜாலியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. எங்களால் எப்படி நானும் உட்காந்து அப்படியே ரொம்ப சோகமாக அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பேசணுமா? நான் ஏன் அப்படி பேசணும்? நான் வந்து உங்களுக்கு ஒரு டிவைன் பவர், அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நான் பிரைட்டாக தான் இருப்பேன். நான் பிரைட்டாக தான் பேசுவேன், பிரைட்டாக இருக்கேன், பிரைட்டாக பேசுகிறேன். என்னை பேச வைக்கிறாங்க. கடைசி கார்டில் நான் சொன்னேன், கடைசியாக சொல்கிறேன், தீர்வு சொல்கிறேன். கடைசியாக கொடுத்தாரு பாருங்கள் தீர்வு. என்ன மாதிரி இதுதான்ப்பா டிவைன் பவர். இப்போது சில செல்லங்களுக்கு சரி மேடம் சொல்லிட்டாங்க நம்ம ஹீல் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு ஹீல் ஆகிடுறீங்களா? இல்லை, அந்த வழியிலேருந்து வெளியே வர முடியாத அந்த சோலுக்கு தான் நான் இப்போ ஒரு ரெமெடி சொல்ல போகிறேன். அது என்னென்னா, ஒரு டிவைன் பவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்களே அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அந்த கோவிலில் ஒரு பவர்ஃபுல்லான காட் ஓகேவா இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் கோவிலுக்கு போகிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் அந்த கோவிலுக்கு போகிறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எடுக்கிறாங்க? 1000 பேருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குதா? கொஸ்டின் மார்க்கா இல்லையா? அது மாதிரி தான் இந்த ரீடிங்லேயே நீங்கள் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, உங்களோட லேகிங் எப்படி இருக்குது, இதிலேருந்து நீங்கள் இப்படி ஹீல் ஆகுங்கன்னு கைடன்ஸும் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் ஹீல் ஆகிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ரிசீவ் ஆகுது? கமெண்ட்டில் யாராவது போடுறீங்க? நிறைய செல்லங்கள் போடுறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிகிற மாதிரி போடுங்க, ரிவ்யூ கொடுங்க. நம்ம சேனல்லே நான் வந்துட்டு இது போட்டு விட்றேன். நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டவங்க, அதுக்கப்புறம் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க ஓகேவா, இவங்கெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் கொடுங்க. ஏன்னா இதுக்கெலாம் வந்து இவ்வளோ போல்டாக இவ்வளோ கிளியராக வந்து யாரும் வந்து கிளியராக சொல்கிறது கிடையாது. நிறைய அலைய விடுவாங்க பின்னாடி. ஃபஸ்ட்டு வந்து வாங்க ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதை பண்ணு அதை பண்ணு, அதுக்கப்புறம் அதை பண்ணு. அப்புறம் பார்த்தா அந்த மாஸ்டர்கிட்ட பேசவே முடியாது, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. அப்படியெல்லாம் அலைய விடுவாங்க. யாரால் ஸ்டஃப் இருக்குதோ அவங்க தான் போய் அதை பண்ணிக்க முடியும். அப்போ கூட அவங்களுக்கு தீர்வு கிடைக்குமான்னா அங்கே கொஸ்டின் மார்க் தான். எல்லாத்தையும் டிபெண்ட்ஸ் அப்பான் யூன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி லேகிங்கில் போய் நீங்கள் அவஸ்தைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து நம்ம டிவைன் பவர் சேனல்
ரொம்ப 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 எளிமையான முறையில் தான் நான் வந்து பயிற்சிகளை கொடுப்பேன். ஒரு பெரிய டிகிரி சப்ஜெக்ட் இது. அதை வந்து ஒரு எல்கேஜி லெவலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க லெவலுக்கு இறங்கி ஒரு சாக்லேட் மாதிரி, அதுவும் வந்து சாக்லேட்னால் இவங்க லோக்கல், அதாவது நான் புரிய வைக்கிறேன், ஒரு இனிப்பான ஒரு பலகாரமாக அந்த குழந்தைங்க ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி, ஓகேவா? அது மாதிரி அதுங்களுக்கு கொடுத்து ஒரு ரைம்ஸ் மாதிரி கொடுத்தா குழந்தைங்க ரைம்ஸ் பாடின மாதிரியும் இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குங்க. அப்படி தான் கொடுக்குறேன் செல்லங்களே இவ்வளோ பெரிய சப்ஜெக்டை. சில பேர் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட யோகா கற்றுக்க போகிறீங்கன்னா, யோக நிலையில் இது இருக்குது, அது இருக்குது, குண்டலினியில் இது இருக்குது, அந்த சக்தி இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய தேரி படிச்சுக்கிட்டு அதை படிச்சிங்கன்னா அப்புறம் பைத்தியம் பிடிச்சிரும். அவ்வளோலாம் தேவையில்லை. இந்த நார்மல் லைஃப்பில் லீட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை எப்படி எடுக்கணும், எப்படி வந்து ஒரு குருவோட பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் குருவோட ஆசீர்வாதம்னா குருவுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் பெரிய டிகிரி படித்து அப்புறம் தான் உங்களோட லைஃப்பை மாற்றிக்கணும்னு கிடையாது, அவசியம் இல்லை. அந்த மாதிரி சொல்கிறவங்க சரியான மாஸ்டர்ஸ் கிடையாது. சில மாஸ்டர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, மாஸ்டர்ஸ்னு பேரை சொல்லிக்கிட்டு நான் உனக்கு தீட்சை தரேன், இனிஷியேஷன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவன் பார்த்துக்குவான்ருவாங்க. என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, எதுக்கெடுத்தாலும் அவன் பார்த்துக்கணும், யார் சார் வந்து பார்த்துக்கிறது? இல்லை, எனக்கே அவங்க தான் சொல்கிறது, எனக்கு அங்கேருந்து வருது, நானே இப்போ தான் போயின்னு இருக்கேன், நீங்களும் அப்படியே வாங்க என் கூட. நீ எங்கேயோ போ, ஏன் மற்றவங்களையும் கூட்டின்னு போய் அதில் விழ வைக்கிற? உனக்கே நீ எங்கே போய் சேர போகிறேன்னு டெஸ்டினேஷன் தெரியாத போது இன்னொருத்தரை எதுக்கு அழைச்சிட்டு போகிற? இது ஒரு சிலர் பண்ணுற கூத்து, ஓகேவா? இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்றைக்கி வந்து என்ன சொல்லுது, வள்ளலாரை பற்றி, வள்ளலார் கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுறதை பற்றி பேசுவாங்க. மறுநாள் போயிட்டு நான் அப்படி கிடையாதுப்பா, நான் இப்படி கிடையாதுப்பா, நான் நான்வெஜ்லாம் சாப்பிடுவேன்ப்பா. அடப்பா, இவ்வளோ நாள் வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வள்ளலார் வழி அப்படின்னா இப்போ வந்து அதெல்லாம் பெரியவங்க ஏமாற்றிட்டாங்கப்பா நம்மளை அப்படின்னு சொல்லி இந்த 16 வயசு பசங்க கிண்டல் அடிக்குது, அந்த மாதிரி ஒரு இது போடுறது. நீ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா? இப்படியெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பின்னாடியும் நிறைய பேர் அந்த எப்படி தான் போய் விழறாங்கன்னே தெரியல. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன்னா அவங்களுக்கு அதிலாவது ஸ்ட்ரக் ஆகுச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் மாஸ்டர்ஸ். தெய்வம் வந்து பேசும்லாம் கிடையாது. தெய்வம் வந்து அப்படி டைரெக்டாக பேசணுன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தெய்வம் வந்து பேசின்னு இருக்கணும். எதுக்கு அம்மாவை கொடுத்தது, அப்பாவை கொடுத்தது, குருவை கொடுத்தது? குருவுக்கு உனக்கு வழிகாட்ட தெரியலனா, இப்போ ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா யாருன்னு அம்மா தானே ஒரு அப்பாவை வந்து கை காட்டுறது குழந்தைக்கு, வேறு யார் சொல்லுவாங்க? அது மாதிரி தான் குருவும். டிவைன் பவர் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை அந்த பக்குவ நிலைக்கு நீங்கள் எப்படி இருந்தால் அந்த டிவைன் பவர் எடுக்க முடியும், அதை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் சில விஷயங்களை சொன்னார்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போ, உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். சில ஸ்ட்ரகிள் வந்ததா, அதுக்கு என்ன ரெமெடி? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அவ்வளோ ஒரு டிவைன் பவர் உள்ளே வருதுன்னா அது எப்படி நீ பக்குவ நிலையில் உன் உடல் மனம் இருக்கணும், உன் ஆன்மா இருக்கணும், இந்த 3 ஸ்டேஜையும் நீ எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரி நீ பார்த்துக்கிட்டேன்னா இந்த டிவைன் பவர் உனக்கு எப்படி வேலை செய்யும்? இதை வச்சு நீ வந்து முன்னுக்கு வா, உன் லைஃப்பை நல்லபடியாக வாழ்ந்துக்கோ. அப்படி சொல்லித்தரது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அங்கேருந்து சொல்லுவான், இங்கேருந்து சொல்லுவான், எனக்கே தெரியாது, நானே இப்படி போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் பேச்சு கிடையாது. நீ போய் எங்கேயாவது விழு, எங்கேயாவது போ, எல்லாரையும் விழ வைக்காத. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைனில் நான் சில விஷயங்கள் மாஸ்டர்ஸ் நல்லபடியாக பண்ணுறாங்கன்னா போய் பண்ணிக்கோங்கன்னு அவங்ககிட்ட போய் மாட்டிடாதீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்காக பண்ணிகிட்ருக்குறாங்க. யார் பேரையும் நான் சொல்ல விரும்பலை. அதனால் உங்களுக்கு உங்களோட விஷயங்களை ரொம்ப எளிமையான மெத்தடில் ஒரு குழந்தைக்கு ரைம் சொல்லி கொடுக்குற மாதிரி சாக்லேட், இது பெரிய வந்து மெடிடேஷன் மெத்தட்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்கள் டே டு டே லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக வாழலாம். உங்களோட கர்மாவாக இருந்தாலும் சரி, பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? யாருக்காவது இதுக்கான தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கான இந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே சில பேருக்குல 99% பீப்புளுக்கு மோஸ்ட் ஆஃப் அவர் அந்த ரீடிங் மூலமாக கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரீடிங் பவர்லேருந்து 1 இயரில் இந்த பிளஸ்ஸிங்ஸ் நடக்கும். அதுக்கு நடுவில் நீங்கள் இவ்வளோ லேகிங்கில் இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது, நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, சில பேர் ரீயூனியன் கேட்குறீங்க, சில பேர் அந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராட்டமாகி ரீயூனியன் நிறைய வாட்டி நடந்து போச்சு, பிளாக் மேஜிக் வேலை செஞ்சிட்ருக்குது சில பேருக்கு. இத்தனை ட்ராஜடி இருக்கும் பொழுது
நான் வந்து ஓகே கார்டில் வந்துச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க செஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? கிடையாது. கமெண்ட்டில் போடுங்களேன். ரிசீவ் பண்ணுறவங்க அடுத்த வாரம் நம்ம ப்ரிடிக்ஷன் போடும்போது மேடம் நீங்கள் சொன்னீங்க எனக்கு இந்த வாரத்தில் இந்த இது நடந்தது அப்படின்ட்டு போடுறீங்களா? இதுவே நீங்கள் வந்து டிவைன் பாத் சேனலில் ஒரு கிளாஸ் எடுத்து கற்றுக்குறீங்க, ஒரு இன்டர்வியூ வரீங்க, ஒரு கன்சல்டேஷன் வரீங்க, உங்கள்கிட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன், ஃபீட்பேக் வாங்குகிறேன். அது மட்டும் இல்லை, இனிஷியேஷன் கொடுத்தேன், கிளாஸ் முடித்தேன், அதோட நீங்கள் யாரோ நான் யாரோ டாட்டா பை பை, உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு, ஃபாலோ பண்ணுறியோ பண்ணலையோ அது உன்னோட தலையெழுத்து அப்படின்னு நான் விட்டுறது கிடையாது. ஏன்னா புது சப்ஜெக்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, அதை வந்து உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில், ஏன்னா உங்களுக்கு அந்த மேஜிக் மிராக்கள்லாம் இப்போ தான் அதுக்குள்ளே என்ட்ராகிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் வந்து நீங்கள் வந்து புரிதல் வரும். அதனால் சில ஸ்ட்ரகிள் வரும்போது அப்படியே நீங்கள் லேக் ஆகி ஹேங் ஆகி நிற்கிறக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட ஃபாலோஅப்ஸ் இருக்குது. 3 மாதம் வரைக்கும் ஃபாலோஅப்ஸ். சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு நான் 3 மாதம் கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து லேகிங் இருக்கும். புரிதல் அவங்களுக்கு வரணும்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளோட விஷயங்களை அவங்க நம்மளோட தீட்சை மந்திரங்களையும் நம்மளோட மெடிடேஷன் மெத்தட் எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணும்பொழுது சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. சில நேரத்தில் எரர் வரும். அதை கிளியர் பண்ணி கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு அவங்க அதிலேருந்து ஓகே இதுதான் பிரச்சனையாக, நம்ம இதிலேருந்து வெளில வரணும் ஓகே அப்படி சொல்லிட்டு தெரியுது, அவங்களுக்கு அந்த புரிதல் வரும். அதனால தான் அந்த ஃபாலோஅப்ஸ் கொடுக்குறோம். சரி 3 மாதத்துக்கு அப்புறமா என்னை பார்க்க முடியாதா, என்கிட்ட பேச முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் நினச்சாலும் என்கிட்ட கன்சல்டேஷன் வரலாம், பார்த்துக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய தேடல்கள் இருக்குது. நான் கொடுக்கறது இப்போது ஒரு ஃபார்முலா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் டீச்சர் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்து ஒரு சம்மை போட வச்சுட்டு அந்த சம் மாதிரியே ஒரு 10 எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸும் அந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னா ஒரு பவர் உங்கள் கையில் கொடுக்குறேன், உங்களை ஹீல் பண்ணிக்க முடியும். நீங்கள் டாக்டர் விசிட்டே போக தேவையில்லை, அப்படிப்பட்ட ஹை பவர் எனர்ஜியை கொடுக்குறேன். நானும் சாதாரண என்னவோ கிளாஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, மேக்ஸு இங்கிலீஷு ஏதோ சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா கிடையாது. அது வேறு, இது வேறு. இது முதல்ல உங்களுக்கு பீஸ்ஃபுல்னஸ், உங்கள் மனதில் அமைதியை கொண்டு வரும். மனம் அமைதியாகும். மனம் ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா உங்களை எல்லா விஷயத்துலையும் நான் உங்களை அடுத்தடுத்த கட்டம் கூப்பிட்டு போயிடுவேன். மனம் ஒழுங்காக வேலை செய்யும், உங்கள் உடல் ஒழுங்காக வேலை செய்யும், உங்கள் ஆன்மாவுக்கான தேடல்கள் எல்லாமே புரியும். ஏன் நான் இங்கே ஆன்மான்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நீங்கள் ஆன்மாவுக்காக தான் இங்கே பிறவி எடுத்தீங்க. ஆன்மா பண்ண ப்ளஸ் மைனஸ்க்காக தான் இங்கே கர்மா எடுத்து வந்திருக்கீங்க. இங்கேயும் சில விஷயங்களை பண்ணுறீங்க. இது எல்லாமே சேர்ந்து திரும்ப 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 நீங்கள் பிறவி எடுப்பீங்க. திரும்ப இதை விட பேட் சுச்சுவேஷன் போகலாம். இந்த பிறவியில் ஒரு குருவோட இந்த அட்வைஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்த நேரம் இந்த சேனல் உங்கள் கண்ணில் படுதுன்னா நீங்களாம் பிளஸ்டு சைல்டு. சில பேருக்கு வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறமா ஒரு சொல்கிற விஷயம் புரிதல் வரும். ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து புரிதல் வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13 இல்லை 11 வயசு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவங்களுக்கு நுணுக்கமாக தெரியும். அதெல்லாம் பிளஸ்ஸிங். நிறையா அவங்களோட அந்த வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா டிவைனோட ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க. டிவைன் அவங்களுக்கு அடிக்கடி சைன் கொடுப்பாங்க. ஏன்னா இதை நான் என்னோட லைஃப்பில் நான் பார்த்துட்டேன். ஆனால் ஒரு சில டீனேஜ் பசங்க 30-25 வயசு பசங்க இன்னும் வந்து ஒரு பெரிய லவ் லைஃப்பில் ஏதோ ஒரு டைம் பாஸ் ஏதோ ஜாலிக்காக பண்ணிட்டு போகிற மாதிரியும், இதெல்லாம் இதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் இதை வந்து ஒரு காமெடியாக அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய சேனல் உங்கள் கண்ணில் படுதா ஏதோ ஒரு பிளஸ்ஸிங், எந்த ஒரு கார்டை நீங்கள் வேண்டினாலுமே என்கிட்ட வரும்போது நீங்கள் அவங்களோட பிளஸ்ஸிங் இருக்கிறனால தான் டிவைன் பாத் சேனல் கண்ணில் மாட்டும். ஓகேவா? ஸோ நீங்களும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அந்த மேஜிக் மிராக்கெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும், உங்களை ஒரு நல்ல வழியில் நல்ல பாதையில் அமைதியின் பாதையில் போகணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டரோட இனிஷியேஷன் கிளாஸஸ் கற்றுக்கோங்க. ஒரு குருமாரோட ஆசீர்வாதம் உங்கள் தலைக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களை எந்த நெகட்டிவிட்டியும் ஒன்றும் பண்ணாது. இதுதான் உங்களுக்கான ஸ்ட்ராங்கான ரெமெடி. நம்மக்கிட்ட வந்து ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் பேஷனேட்டாக யாருக்காவது சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் மாஸ்டர்ஸ் கிளாஸும் இருக்குது. யாருக்காவது பேஷனேட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி கோல் அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது என்னென்ன கிளாஸ் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்கேஸ் புரியல அப்படின்னா கன்சல்டேஷன் வாங்க. நீங்கள் வந்து மாஸ்டர் கிளாஸ் படித்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சாலும், இல்லை ட்ரீட்மெண்ட் வேணும், லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும்னு நினச்சாலும், அது வந்து கர்மா கிளன்சிங்க்கெலாம் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பெஸ்ட்டாக இருக்கும். பிளாக் மேஜிக் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் பெஸ்ட்டு, அது நான் சஜஸ்ட் பண்ணுறேன்.
இதுதான் உங்களுக்கு தீர்வு. ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் கன்சல்டேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிதலோடு நீங்கள் செய்யும்போது அதோட பெனிஃபிட் என்னங்கிறது தெரியும். தெரிஞ்சு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. அதுதான் நல்லது. அறகுறை அறிவோட பொத்தாம் பொதுவாக ஏதோ யாரோ சொன்னாங்க, ஏதோ ஒன்று கேட்டேன், அதனால் இது நான் வரேன், அப்படி வராதிங்க. அந்த மாதிரி வந்தால் அது கிளாரிட்டி இருக்காது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.